அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். ஒருத்தன் அறத்தைப் போல கூர்மையான அறிவு பெற்றிருந்தாலும் மனிதத்தன்மை என்ற ஒன்று அவன்கிட்ட இல்லைன்னா அவன் வெறும் மரம்தான். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றமையே, ஓங்காரமாய் நின்றமையே. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. என் நெஞ்சில் நீங்காத தாழ் இறைவன் நடிவாழ. இங்கு பல தடவைகள் ஜனாதிபதி வந்துள்ளார், பிரதமர் வந்துள்ளார், பல அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் வந்து போயிருக்கின்றார்கள். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் எங்களின் உறவுகளை விட்டுத் தருமாறு அவர்களிடம் கோரிக்கைகள் முன்வைத்தோம். ஆனால் எந்த விதமான சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை. அந்த வகையில் இந்த கடிதத்தை இந்த மாண்புமிகு அமைச்சரூடாக நான் ஜனாதிபதியின் கவனத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். இதில் காணாமல் போனவர்கள், போகச் செய்யப்பட்டவர்கள் தொடர்பான காத்திரமான விசாரணைகள் செய்யப்பட்டு மக்களுக்கு முறையான தகவல்கள் கொண்டு வர வேண்டும். மற்றது, தடுப்பில் உள்ள அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அல்லது அவரது நீதிமன்ற விசாரணைகள் துரிதப்படுத்தி விடுவிக்கப்பட வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்ற நான் அரசு நாட்கள் அவகாசம் கொடுத்தேன். இதனை அரசு செய்ய தவறும் பட்சத்தில் அல்லது ஒரு சாதகமான பதிலை அரசு தரமறுக்கும் பட்சத்தில் நான் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். இதை மிகவும் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நல்ல ஒரு முடிவை நாங்கள் இருக்கோம். Mama me, Betchema, Okama,
කොළඹිට අරන් ගිහලා හොඳට සමනාගල කරලා හොඳ பிலிந்துவம் කරලා நம்மளுக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது தெரிஞ்ச தமிழில் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுது நான் இந்த மகஜர் எல்லாத்தையும் ஜனாதிபதி கிட்ட கொண்டே கொடுத்து அவங்க மூலமாக உங்கள் அம்மா பிள்ளைங்க எல்லாரையும் விடுவிக்க எல்லா விதமான உதவியும் செய்வேன் உங்களுக்கு. நான் இதை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் ஜாழ்ப்பாணம் வரும்போது நல்லா தமிழ் கற்று வந்து நல்லா அவங்களோட பேசுவேன். உங்களோட நான் நேரடியாக வந்து பேசுகிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். சாப்பாடு இருந்தா இப்படி கிளிய பார்த்து கிளி பிடிச்சு போய் நிக்கிறீர்கள். வாங்க வெளியால வந்து விளையாடுங்க பிள்ளைகள். வாங்க. என்ன பிரச்சனை? ஏன் எல்லாரும் மேதைக்குள்ள பதுங்குறீர்கள்? படிப்பு பாடம் ஒன்றும் இல்லையே. அது சரி புள்ள, உனக்கு என்ன பித்து கித்து பிடிச்சு போச்சு? ஐயர் படியனுக்கு சாப்பாடு கொடுத்தால் என்னவா? அவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இழைச்சு போனார். நீங்கள் வேற ஆச்சாரம் பார்த்து கொண்டு இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்றது அவன்ட தலைவிதி. அதுக்கே சித்தம் கலங்கி நீ தலைவிழா நிக்கிற. தலைவிதியோ? சொல்லுவியல் சொல்லுவியல். இப்படித்தான் இப்ப எல்லாரும் சொல்லி கொண்டு திரியினம். எங்களுக்காக தந்த படிப்பையும் விட்டுட்டு இயக்கத்துக்கு போய் இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம திரியிறார். ஒரு தெருமே நண்டு கேட்கல. அன்றைக்கு பஜ்ரோவில வந்து ரங்கினார் என்றால் படம் எடுக்கிறவ எத்தனை பேர், பத்திரிகைக்கார எத்தனை பேர், எல்லாமே கண்ணுக்கு முன்னால கனவா போச்சு. பாரதி பாரதி புள்ள மாலா, இங்க பாரதி வந்தவனே புள்ள. ஓ
ஓ இங்கதானே வந்தவர். அட பாரதி சொல்லி போட்டு வந்திருக்கலாமேடா. இவனோட நான் படுகிற பாடு. ஐயோ கடவுளே. உங்களுக்கு தெரியும் தானே சரசம்மா, இங்க எங்க பிள்ளையோட விளையாட வருவாருண்டு. என்ன ஓமோம் அவரும் பள்ளிக்கூடம் போற குழந்தை தானே. அவரும் குழந்தானப்பா. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? விபூதியையும் வெள்ள வேட்டியையும் கட்டினா பத்தாது, மனுஷனாவை விரும்பவனப்பா. சரியா சொன்னாயடி பிள்ளை. இந்த குழந்தைகளோட நீ கேட்கதா? அவன் கொஞ்சம் என்றாலும் சந்தோஷமா இருக்கிறான். அல்லது போனால் பேய் அரைஞ்சவன் போலதான் வீட்டில் இருக்கிறான். அப்படி இருந்த பிள்ளை இன்னைக்கு இப்படி. சரி விடுங்கோ சரசம்மா, அண்ணன் இங்க பிள்ளையோட விளையாடுவார் ராணி. நீங்கள் போய் உங்களோட வேலையை பாருங்க. கொஞ்சம் சரி பிள்ளை, நான் போட்டு மரக்கறிதாரன் கொண்டு போ. வேண்டாம் அடி பிள்ளை வேண்டாம். உங்களுக்கு தான் நான் நடுக கஷ்டம் சரசம்மா. இல்ல கொஞ்சம் பொறுங்கோ, அரிசி மரக்கறி கொண்டு வரேன். இவள் சொன்னாலும் கேட்க மாட்டாள். நீ தானே பிள்ளை என்ன புரிய தாராய். கொஞ்சம் பொறுங்க, பரவாயில்ல சரசம்மா. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, அப்பம்மா சொல்றவா அந்த காலத்துல குருச்சாமி குருக்கள் என்றால் குறி கட்டுவானில இருந்து கொட்டாஞ்சேனவர் அவர் தான் கொடியேற்றவனும் என்று வந்து நிப்பினமா. அந்த குருக்கள் என்ற மகள் நீங்கள் இன்றைக்கு கூலி வேலை செய்து குடும்பத்தை பார்க்க வேண்டி இருக்கு. அப்பா மாதிரி பக்த கோடிகளுக்கு இதொன்றும் கண்ணில படாது. எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம், கோபுரத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் எதிரீனம். இந்தாங்க புடியுங்கோ, கொண்டு போங்கோ. பரவாயில்ல சரசம்மா. சரி பிள்ளை, மெத்த பெரிய உபகாரம் அடி பிள்ளை. அப்ப நான் போட்டு வாரேன். என்ன ஒண்ணுக்கும் யோசிக்காதீங்கோ, அண்ணன் இங்க புள்ளியலோட நிப்பார். இல்ல இல்ல பாரதி, நீயும் வா, நாங்கள் போட்டு பிறகு வரலாம். பிள்ளைகள் படிக்கட்டும், வா நாங்கள் போட்டு வரலாம். ஓம் பிள்ளைகள் நீங்களும் போங்க, வீட்டுக்காரர் தேட போயினமே இல்லே. நீங்கள் இல்லை. அது சரி பிள்ளைகள், நீங்கள் வாங்க, நாங்கள் படிப்போம். நேற்றுக்கு சொல்லி தந்த ஆத்திசூடி கொண்ட வேந்தன் எல்லாம் பாடமாக்கி போட்டியலே. சரி எங்க சொல்லு பாப்பா. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். ஆனால் இதற்கு ஒரு சந்தேகம் தாத்தா. உனக்கு சந்தேகமோ? என்ன சந்தேகம் சொல்லு பாப்பா. அவ்வப்பாட்டி சொல்லி இருக்கிறா அறம் செய்ய விரும்புன்று. அட ஏன் உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லை தாத்தா? நல்ல கேள்வி, சரியா தான் கேட்டாங்க. நீ கொஞ்சம் பாய மூடுறிய பிள்ளை. நீ தான் கெடுத்து குட்டி சேராக்கி வச்சிருக்க இந்த பிள்ளைகளை. தாத்தா தாத்தா எனக்கு ஒரு சந்தேகம். உனக்குமா என்ன சந்தேகம் சொல்லு பாப்பா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நீங்க சொன்னீங்க. ஓ சொல்லி தந்த நான் தான். ஆனால் அம்மாவும் அப்பாவையும் பற்றி கதைச்சால் ஏன் உங்களுக்கு கோபம் வருது தாத்தா? அப்படி போடு, அப்பதான் தாத்தாவுக்கு தெரியும் படிக்கிறது தேவாரம், இடிக்கிறது சிவன் கோயில் என்ற மாதிரி தான் இவற்ற வேலி எல்லாம் உண்டு. கொஞ்சம் பாய மூடுறியா பிள்ளை. நீ கொடுக்குற செல்லத்துல இதுகள் முளைச்சு மூண்டில விடையில எண்ணியல்லே வேலி கேட்குதுகள். ஹலோ ஹலோ. ஓ சொல்லுங்க, யார் கதைக்கிறீங்க? தங்கச்சி, நான் ஜிஎஸ் ஞானப்பிரகாசம் கதைக்கிறோம். ஓ சொல்லுங்க சார். உங்களோட அக்கா மலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? அநேகமா இன்றைக்கு வரக்கூடும். உண்மையா சொல்றீங்களா சார்? ஓமாம் ஓமாம், இண்டே வந்துடுவாவா? சேக்குலர் வந்திருக்கு. நன்றி சார், நன்றி சார். ஏய் பிள்ளைகள், ஒரு குட் நியூஸ். இங்க வாங்க, இங்க வாங்க, ஒரு குட் நியூஸ். என்னது? ஓமப்பா, அக்காவை விட்டுட்டாங்களாம், இன்றைக்கு வந்துடுவாவாம். சித்தி அம்மா வந்தது வாவு. ஓமடி, இன்றைக்கு வந்துடுவாவாம். அதுக்கே நீ தலைகளா நிக்கிற? அப்பா அக்காவை விட்டுட்டாங்களாம், இன்றைக்கு வந்துடுவாவாம். அதுக்கு நீ என்ன வரவேற்பு கூட்டம் வைக்க போறியே? இங்க ஒரு ஓடுகாலினாயும் எந்த வீட்டு வாசப்படி மிதிக்கப்படா சொல்லி போட்ட. என்னப்பா சொல்லுறீங்க? அக்காப்பா, உங்களோட மூத்த மகள் அப்பா. எண்டைக்கு எந்த வீட்டு படலை தாண்டி போனாலோ, எண்டைக்கு எந்த குலங்கோத்திரம் சாதி சமயம் எல்லாத்தையும் விட்டு அந்த இயக்கப்படின தந்த இஷ்டத்துக்கு கட்டினாலோ, அண்டைக்கே நான் அவளை தலைமுழுகிட்டேன். அப்பா அது சரி. மலாங்கவே மசாலா வடை மாவடி சந்தியில இருந்த தெருநாக்கண்டு எழுதியிருந்தா அதை யாரால மாற்ற முடியும்? அப்பா என்னப்பா சொல்லுறீர்கள்? அக்கா ஒன்று மோடு ஹாலி இல்ல. அக்கா போனது எங்கட மக்களை காப்பாத்த. அவள் ஒன்று மோடு ஹாலி இல்ல. நாங்கள் போட்ட உடுப்போட உயிரை கையில பிடிச்சு கொண்டு ஊரூரா தெரியக்க எத்தனை
தந்தவ. அப்பெல்லாம் உங்களோட குலங்கோத்திரம் பார்த்தனியலோ? தெரிவாய இந்த விநாசி தம்பை முதலியாட்ட பரம்பரையை பற்றி உனக்கு தெரியுமே. இன்றைக்கு இந்த அவமானங்களை வச்சுக்கொண்டு நான் தலகாட்டையிலாம நிக்கிறேன். வந்துட்ட அளவே ஆளுக்கால் கதை சொல்லிக்கொண்டு. அப்பா, அதுகள் அவமானம் இல்ல, உங்களோட பேர பிள்ளைகள். அப்பா, உங்களுக்கு நாளைக்கு பந்தம் பிடிக்க போற வாரிசுகள். உங்களோட குலங்கோத்திரம் எல்லாத்தையும் போட்டுட்டு மனுஷனா இருங்கப்பா. இல்லாட்டி உங்களுக்கும் ஆட்டமாட்டுக்கும் என்னப்பா வித்தியாசம்? பிள்ளை மாலா, கதவுல யாரோ தட்டி கேக்குதடி. பிள்ளை யாரோட்டு வேறடி நான் இதுல ஒருத்தன் மேல போல நிக்கிறேன். நீங்கள் ஆளுக்கால் என்ன படம் காட்டுறீங்களே? அப்பா அப்பா, நான் எதுவும் தப்பா செய்திருந்தா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க அப்பா. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்றும் கடவுள் இல்ல கண்டியோ. எண்டைக்கு எந்த வீட்டு படலை தாண்டி போனியோ, எண்டைக்கு நீ உண்ட இஷ்டத்துக்கு அந்த பொடியனோட வாழ்க்கை பாட்டியோ, அண்டைக்கே என்ன பொறுத்த வரைக்கும் என் அம்மாள் செத்துட்டா. எனக்கு எந்த கௌரவம் தான் முக்கியம். ஒன்று சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்கோ. நான் இந்த தோட்டத்துக்கு போட்டு வாரேன். திரும்பி வரைக்க இங்க இருக்கப்படாது. இருந்தா நான் இருக்க மாட்டேன். என்னப்பா சொல்லுறீங்க? அக்கா அங்க போறது எங்கேயப்பா அக்கா போவா? அதே அவளெல்லாம் முதல் யோசிச்சிருக்க வேணும். எனக்கு மினக்கட நேரம் இல்லை, நான் பாரேன். நீ ஒன்றுக்கு யோசிக்காத மாதம். அப்பா இவ்வளவு சொன்ன பிறகு என்னால இங்க இருக்கிறது. நான் போறேன். என்னக்கா சொல்ற? நீ எங்க போவ? எங்க போவ அக்கா? நாங்களும் உங்களோட வாரம் அம்மா. எங்களையும் உங்களோட கூட்டிக் கொண்டு போங்க அம்மா. மாலா, இவ்வளவு நாளும் என்ற இந்த குஞ்சுகளை பார்த்து கொண்டதே பெரிய விஷயம் அடி. இனி எங்க போனாலும் அதுகளை நான் கூட்டிக் கொண்டே போறேன். எங்க அக்கா போவ? என்ன சொல்லுற? எங்க அக்கா போவ? தெரியலையேடி, தெரியலையேடி. ஏதோ படைச்சவன் படியல பண்றானே. அக்கா, இவ்வளவு நாளா நீ இயக்கத்துக்கு போய் காடு மலையண்டு இரவு பகலா கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் முள்ளுக்க இருந்து இப்பதான் வந்திருக்கிற. இனியும் இந்த பிள்ளைகளோட தெரு வேலைய போறியா? அதுதான் என்ன தலைவிதி அண்டா. அதை மாத்த யாராலையடி முடியும்? ஐயோ கடவுளே, அம்மா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? இல்ல மாலா, அம்மா இருந்திருந்தாலும் அப்பாண்ட பரட்டுக்காரம் அவரை விடாது. அவன் மகராசி. இது எல்லாம் பார்க்க கூடாதுன்றவா போய் சேர்ந்துட்டா. என்ன விட்டுட்டு போகாதீங்க, என்ன குஞ்சல் என்ன விட்டு போகாதீங்க. இல்லையடி, என்ன தடுக்காதே, என்ன மன்னிச்சு கொள்ளு மாலா. அப்பா இவ்வளவு சொன்ன பிறகும் நான் எப்படி அடி இங்க இருக்கிறது? இவ்வளவு நாளுமே இந்த புள்ளிகளோட என்ற பொழுது போச்சு. இனி நான் தனியா இருந்து எப்படி என் காலத்தை போகிறது? என்ன விட்டுட்டு போகாதீங்க மாலா. என்னால இருக்கலாது. எந்த குஞ்சல் என்ன விட்டு போகாதீங்க. இது யார் ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன குஞ்சல் போகாதீங்க, என்ன கூட்டிட்டு என்ன மன்னிச்சு கொள்ளு மாலா. என்ன விட்டுட்டு போகாதீங்க, என்ன விட்டுட்டு போகாதீங்க, என்ன விட்டுட்டு போகாதீங்க. மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியும் மணிக்கழகே
அணுகாதவர்க்கு பிணிக்கு வந்தே விருந்தே ஒருவரை பாதம் பணிந்த பின்னே. மூக்கு முடியுமா இருந்த பிள்ளை இப்படி மாறி போனாய். எப்படி பிள்ளை நீ இங்க வந்து? இன்றைக்கு நான் போறதுக்கு ஒரு இடமும் இல்ல, ஒருவருக்கு மங்களம் தேவையும் இல்லை சரசம்மா. ஓ என்ன கொப்பர் உன்னை சேர்க்க மாட்டாரு? நாய் வேலை நிமித்தேலார், அது போலதான் அந்த மனுஷனையும் திருத்தேலார். அதுக்கே நடிப்பில்ல நீ அழுகிற, நாங்கள் ஏன் இருக்கிற? பொங்கி பொங்கி படைச்ச குடும்பம் அடிப்பில்லை. ஐயா இது எங்கட முதலியாற்ற மகள் மலர் வந்திருக்கிறார். மலரே இப்பதான் விடுதலையாகி வந்திருக்கிறார். கோலம் அம்மா இது. யாருங்க எப்படி மாறி போட்டால கொஞ்ச காலத்துல என்ன செய்யறது ஐயா? இதுல இருங்கோ பிள்ளை, நீ ஒன்றுக்கு யோசிக்காது. நான் குடிக்கிற கஞ்சியோ கூட உனக்கு தர மாட்டேன். நல்ல கதை. எங்களுக்காக போராட போனதுகள் எல்லாம் எதிரியெல்லாம் நாதி இல்லாம அலைய வேண்டி கிடக்கு. என்ன கொடுமை கடவுள். சரசம்மா, நீங்களே எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்படுறீங்க, அதுக்குள்ள நான் எப்படி உங்களுக்கு பேரமா இருக்கிறது? அடி மேல 83 கலவரத்துல எந்த மனுஷனை கோயில வச்சே கொண்டு போட்டாங்க. மூத்த மகனும் செல்லடியில போட்டான். எங்கண்ட அப்பாவுக்கு சேர வேண்டிய கோயிலை விட்டே அடிச்சு கலைச்சு போட்டாங்க பரிபாலன சபை. மிச்சம் இருந்த இந்த வீட்டையும் பொம்பர் அடிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டுது. பொத்தி பொத்தி வளர்த்த மகன் பாரதி இயக்கத்தை கண்டு போய் இன்னைக்கு சித்தம் கலங்கி வந்து நிற்கிறான். பட்ட காலிலே படம் கட்ட குடியே கடுமண்டு மாறி 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 பிரச்சனைகள் வந்தால் நான் கலங்கையில பிள்ளை. எனக்கு மட்டுமே பிரச்சனை, இந்த வண்டியில எல்லா ஜனத்துக்கு தான் பிள்ளை பிரச்சனை. இங்க பேரம்மா, நீ என்னோட இருக்க போறதாக எங்களோட இருக்கிறதா? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளை, நீ ஒன்றுக்கும் யோசிக்காதே அம்மா. சரசம்மா, நான் எங்கட நாட்டு மக்களுக்காக போராட போனது ஒரு தப்போ? நான் விரும்பின அந்த போராளியை கல்யாணம் கட்டினது ஒரு தப்போ? ஏனென்றி அப்பா இதை விளங்கி கொள்ள மாட்டேன் என்றார் சரசம்மா. உனக்கு தான் பிள்ளை உண்ட கொப்பேற்ற குணம் நல்லா தெரியுமே. இந்த கொப்பர் மட்டும் இல்ல பிள்ளை, இங்க கன பேர் போராளிகள் என்றாலே அடுக்க பயப்படின. எங்கட பொட்டையில் விடமாட்டாளவே, எங்கட பொடியங்கள் விடமாட்டாளவே. நீங்கள் இரவு பகலா வெயிலுக்களையும் மழைக்களையும் நின்று போராடேக்க வீட்டுக்கு இருந்து கொண்டு விலாச கதை கழிச்சவே எல்லாம் இப்ப மாறி போட்டின மடி மாறி போட்டின. சரசம்மா, எனக்கு ஒரு வேலை எடுத்து தருவீங்களே, கூலி வேலையை நான் பரவாயில்ல செய்வேன். பிள்ளை வேலை எடுக்கிறோண்டும் நீ நிற்கிற மாதிரி அவ்வளவு லேசப்பட்ட காரியம் இல்லை பிள்ளை. இவனுகள் சிங்களவனுகளுக்கு இருந்தாலும் காசை கீசை கொடுத்து வேலை எடுத்து போடலாம். எங்கட்டையாக்கள் கற்பையிலே கேட்கிறாங்க, கோதாரி விடுவாங்க. என்ன சரசம்மா சொல்றீங்கள்? போடி பிள்ளை போடி பிள்ளை, உனக்கு ஒன்றும் விளங்காது. நீ உள்ள போய்க்க இருந்த உலகம் நீ இப்ப வெளியே வரைக்கல இல்ல பிள்ளை. உன்ன மாதிரி இளம் பிள்ளைகள் படுற கஷ்டம் உனக்கு தெரியாதம்மா. பழைய போராளிகளுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, ஆறுதல் இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை. அதுலயும் ஆண் துணை இல்லாம இருக்கிற பழைய பெண் போராளிகள் சரியான பாவங்கள் அடி. தினம் தினம் அவமானங்களையும் அச்சுவெறுப்புகளையும் சுமந்து கொண்டு சொல்லவே வாய் பூசுதடி. என்ன சரசம்மா, என்ன சொல்ல வாரீங்கள்? சரி சரி, நீ தான் இப்ப வந்து நிக்கிற. உன்னை இதுல காய்ச்சி நான் குழப்ப விரும்பல. இங்க வந்து இங்க ஐயாக்கு பக்கத்துல கொஞ்சம் ஓய்வாயிரு. நான் இதுல இடம்மா, நான் இதுல நெருப்பிட்ட கடையை மட்டும் போட்டு ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சரசம்மா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களே. நான் நாளைக்கு ஒருக்கா ஏஜி ஆபீஸ்ல போய் பதிக்க வேணும்.
எந்த பிள்ளைகள் இருக்க பார்த்து கொண்டுவீங்களே. போடி பிள்ளை, உஞ்ச பிள்ளையில நான் ஏன் பார்க்க வேணும்? அதுகளுக்கு பாரதி என்றா காணும். அவனுக்கு அதுகளோட விளையாடுறதுதான் பொழுதுபோக்கே. நீ ஒன்றுக்கும் யோசிக்காம போட்டு வா பிள்ளை. ஓஹேக்க வரைக்க கவனமாயிரு. சொன்னது ஞாபகம் இருக்குத்தானே? என்ன சரசம்மா இப்படி சொல்லி பயமுறுத்துறீங்க? ஐயோ பிள்ளை, சரி சரி, நான் மறந்து போய்ப்பேன். நீ இதுல இது நாளைக்கு எங்க போகணும்? நீ இதம்மா தேவையான எல்லாம் எடுத்து வை. நான் இப்போ 1 நிமிஷத்துல வாரேன். ஓடி வாரேன், ஓட்டத்துல ஓடி வாரேன். ஹலோ தம்பி ராசா, என்ன இன்னும் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல கிடக்குது. இந்த ஆள் புடிய காத்தால தம்பி ராசாண்டு ஐஸ் வைக்குது, ஏதோ வில்லங்கம் போல கிடக்கு. என்ன தம்பி முணுமுணுக்கிறீங்க? ஒன்றும் விளங்குது இல்லை. இல்ல என்ன ராத்திரி லேட்டா படுத்துனேன், அதனால கொஞ்சம் அந்த கனவண்டமா இருந்தது கூட கதையெல்லாம். அப்போ ஒரே தும்பாடிதான் உங்க. இல்ல என்ன வேலை ஒன்றும் இல்லை, இது வேறு தோழியல். அப்ப வெளிநாட்டுக்கு போய் நாக்கி வேலையும் இல்லை, நடக்க நேரம் இல்லைன்னு தெரியுறா அவ்வளோ கிடக்குது. இல்ல என்ன சூழ்நிலை குடும்பி சும்மா ஆடாத விஷயத்தை சொல்லுங்க, நீங்க எடுத்துறீங்க. இப்ப என்னடா தம்பி, ஊர்ல நிறைய புது வெளிநாட்டு பணக்காரர் வந்துட்டுனேன். அவ என்னடா இந்த முறை திருவிழாவை அந்த மாதிரி செய்யணும்னு கங்கணம் காட்டிக்கொண்டு நிக்கினேன். நினைச்ச இந்த ஆள் புதிய காத்தால போர் அடிச்சக்க நினைச்சேன், இந்த மனுஷன் திருத்தேலாதப்பா. இப்ப என்ன நான் சொல்ல வரேன்டா தம்பி, இது எங்கட கோயில் தம்பி. காலாகாலமா நாங்கள்லாம் பந்தல் போட்டு சிகரம் கட்டி சின்ன மடிகரை பிடிச்சி சின்ன முளத்தை பிடிச்சி அந்த மாதிரி சிறப்பா செய்யறாங்க திருவிழாவை. அவனவன் சந்திர மண்டலத்துல தாரோடு போடுறான்னு நிக்கிறாங்க. இந்த ஆள் இப்பவும் பந்தலஞ்சு வர மட்டும் நிக்குது. என்ன எடுத்துருச்சு இந்த சனங்களை? தம்பி நான் என்ன சொல்ல வர்றேன்டால், இந்த முறை எங்கட திருவிழா அந்த மாதிரி கலக்க வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கோயில் முதலாளி என்று சொல்லி என்னையோட வயல் மதிக்க மாட்டான். அண்ணன் வன்னிக்குள்ள எத்தனை சாப்பிட வழி இல்லாம கிடக்கு, அதை விட்டுட்டு நீங்கள் ஏட்டிக்கு போட்டு திருவிழா நிக்கிறீர்கள். இன்னும் மாறையிலேயே நீங்கள். நீர் எனக்கு அட்வைஸ் பண்றீரோ? இல்லையா இல்லையா நான் எதை சொல்றேன். இப்ப என்ன சொல்ல வாரியல்? தம்பி நீ ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு அனுப்பி வை தம்பி, நான் அந்த மாதிரி திருவிழாவை சிறப்பா செய்யணும். என்ன இவ்வளவு சிம்பிளா சொல்றீர்கள்? 10 லட்சத்துக்கு நான் எங்க போறது? நீ 10 நாளைக்குள்ள 10 லட்சம் ரூபாய் அனுப்பி வை. அண்ணன் அண்ணன் இங்க கேளுங்க. தம்பி நீ பை தம்பி, தெளிவான பை பை. பழுத நெஞ்ச பாவி கொப்பனை முழுங்கினா கொன்னனை முழுங்கினா இன்னும் மட்டும் பசி தீரே இல்லை. இனி இதுல நின்றியாண்டால் அடிச்சு விட கோயிலும் பார்க்க வேணா அடிச்சு போறோம். ஓடு ஓடு ஓடு. இந்த சோழி ஒரு பிரச்சனையான சோழியா கிடாக்கு. என்ன பொடியனோட பெரிய சோழியா கிடாக்கு. என்ன நீர் முதலியாற்றமாக இல்லை. சின்ன பிள்ளையா பார்த்தது இப்ப ஆளே மாறி போட்டீர். பூசைக்கு நேரமாகுமோ? அது சரி, உள்ளுக்குள்ளேட்டு கேள்விப்பட்டேன். இப்ப விட்டவங்க கருணாடம் நேரமாகுமண்டா நான் போட்டு பிறகு வாரேன். உமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பூசை வேணும்னு சொன்னா ஐயரை பிடிச்சி ஒப்பம் செய்து கொள்ளலாம். அது சரி, கொப்பர் ஆச்சாரம் பாக்குறவராச்சு வீட்டுக்குள்ள எடுத்துட்டாரு. ஆச்சாரம் பாக்குறவரண்டா ஹெத்த வெள்ளியை மேற்றுக்கொள்ள கூடாது சட்டமோ? என்ன கடவுள் அப்படி சொல்லி இருக்கிறாரோ? அப்ப வீட்டுக்குள்ள எடுத்துட்டாரோ? நான் அப்பாவோட இல்லை. அப்ப தனியா இருக்குது. பூசைக்கு நேரமாகுமண்டா நான் போட்டு பிறகு வாரேன். நீர் ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை. எப்போ நாங்கள் ஐயரை பிடிச்சி செய்யலாம் தானே பூசிய. பிள்ளைகளை விட்டுட்டு வந்தனா நான் போயிட்டு வரேன். பிள்ளைகளை விட்டுட்டு தானே வருஷ கணக்கா உள்ளுக்கு இருந்த நீர். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டால், நீர் தனியாக இருக்கிறன்னு சொல்லி அங்கே இங்கேன்னு சொல்லி கஷ்டப்பட தேவையில்லை. இந்த கோயிலுக்கு பின்னாலே இந்த வீடு ஒன்று பூட்டி தான் கிடக்குது. இப்போ என்ன மனுஷன் இப்போ என்னோட இல்லை கோச்சு கொண்டு தாவிட்ட போட்டாள். நீர் இதுல இருந்தீரன்னு சொன்னால் உமாக்கு உதவி, எனக்கு உதவி, இனி உம்மோட விருப்பம். நான் கோயிலுக்கு சுவாமி கும்பிட தான் வந்தேன். உதவி ஒண்ணு கேட்டு வர இல்லை உங்கள்கிட்ட.
இப்ப என்ன சொல்லி போட்டு கோவப்படுறீங்க? இப்ப இது ஆறுதலா யோசிச்சு சொல்லும், ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். இதை பற்றி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். உலகத்துல நடக்காத ஒன்றே நான் கதைக்கல வேறும். கோயில இருக்கிற பெரிய மெஷன் மாதிரியே கதைக்கிறீங்க, சாராகட ரவுடி மாதிரில கதைக்கிறீங்க. செக். ஓ, அப்ப நீர் சாரா கடை ரவுடியல் எல்லாரும் பார்த்துட்டீரோ? எங்க ஓரே அப்பா என்ன வைக்க என்ன வெயில் எப்பதான் இந்த புழுக்கம் எல்லாம் மலர் மலர் என்னடி புள்ள ஏன் புள்ள ஒரு பேரஞ்ச மாதிரி ஒரு மாதிரியா நிக்கிற என்ன நடந்தது நாளைக்கு ஏஜி ஆபீஸுக்கு போகணும்னு சாமான எல்லாம் எடுத்து வைக்க சொல்லி சொன்னானே ஓம் சரசம்மா போகத்தான் வேணும் நான் ஒரு கெட்ட கனவு கொண்டு கண்டேனா கனவு கண்டனியோ கட்டிக்காரிதான் கதையில இருந்தபடியே கனவு கண்டுட்டாரு எங்களை மாதிரி ஆக்களுக்கு வாழ்க்கையே ஒரு கெட்ட கனவு தானே பிள்ளை உதா விட்டுட்டு நீ குளிச்சுட்டு வா சாப்பாடு எனக்கு பசிக்க இல்ல மாமி நான் நான் பிறகு சாப்பிடுறேன் என்னது பசிக்கலையோ உஞ்ச பேக் இல்ல இது உஞ்ச வீடு மாதிரி அஜவாசினால் எங்க வீட்டுல உஞ்ச வீட்டு அரிசிதான் பிள்ளை சரியா இவள் மாலா உஞ்ச அம்மா மாதிரி எப்பவும் என்ன வெறும் கையோட விட மாட்டார் இங்க பேர் பிள்ளை நீ இங்க உரிமையோட இருக்க வேணும் தயவு செய்து என்ன புறத்தியால பேராத பிள்ளை சரசம்மா பெத்த தாபனை திருத்தி விட்டு என்ன உங்களோட சொந்த பிள்ளை மாதிரி பாக்குறீங்களே இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறோம் கொஞ்சம் பேர் பிள்ளை உண்மையை சொல்ல போன
உங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் நாங்கள் கைமாறு செய்ய வேண்டும். நாய்க்கு இருக்கிற நன்றியோட எங்களோட இந்த சனத்திட்ட இல்லை அடிவிட்ட. சரி சரி, மழை மழைன்னு குளிச்சுட்டு வா. வெறும் வயித்தோட இவ்வளவு நேரம் தான் இருக்க போறா. சாப்பிட வேணும், வா கெரியண்டு. விட்டா நீ இப்படி இருந்துட்டு வா, கெரியண்டு வா. அங்க பின்னுக்கு தெரியும் தான் கிணத்து அடி போய் குளிச்சுட்டு வா. பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்க போல இந்த துணைக்கும். I saw you somewhere but இங்க தான் ஞாபகம் வருது. காது கேட்காதோ? என்ன பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்ப காது கேட்கும். ஓ, லோக்கல் இல்லையோ? எங்க வேலை செய்றீங்க? ஐ ஃப்ரம் ஜப்னா. இங்க பாருங்க, நான் தான் இந்த ஊர் கவர்மெண்ட் ஆஃபீஸர். லோக்கல்ல உங்களை பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால தான் யார் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளாமன்னு கேட்கிறேன். நீங்க பயப்படாம சொல்லலாம். நான் இப்பதான் பிரிசன்ல இருந்து வெளியில வந்த நான் பழைய போராளி. ஓ, I see. Ex-fighter. By the way, are you married? அவர் இறந்துட்டார். Oh my God. How? அவரும் ஒரு போராளி தான். Oh dear. So sad. By the way, இப்ப போய் கொண்டிருக்கீங்க? பவுனியா ஏஜி ஆபீஸ்ல போயிருக்க பதிய வேணும் அதான். Oh, that's good. நானும் அந்த வழியில தான் போய் கொண்டிருக்கிறேன். If you don't mind, I can give you a lift. வந்தீங்கடா பம்பலா கதைச்சு கொண்டே போலாம். இல்ல இல்ல அண்ணா, கேட்டதுக்கு தேங்க்ஸ். எங்கட மாதிரி ஆபீசர்ஸோட லிஃப்ட்டுக்கு எத்தனையோ லேடிஸ் தவம் கிடக்குறாங்க. நீங்க என்னடாண்டா ரிஜெக்ட் பண்றீங்க? அது அதேண்ட பிரச்சனை, இதேண்ட பிரச்சனை. இங்க பாருங்க, நீங்க இப்போதான் வந்திருக்கிறீங்க வெளியில, உங்களுக்கு சிச்சுவேஷன் தெரியல. இங்க எல்லாமே சாரி இப்படித்தான். பை த வே, கீப் மை கார்ட் இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் அட் எனி டைம். என்னடா கான்டாக்ட் மீ. சாரி. எங்களை மாதிரி ஆஃபீஸர்ஸோட அட்ஜஸ்ட் பண்ணாம யூ கான் டூ நத்திங். அண்ணா, நீங்கள் அக்கா தங்கச்சியோட பிறக்கே இல்லையே. காலமா வெள்ளமே குடிச்சு போட்டு வந்து யாரோட போய் மோத போறீங்க? சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய டான் ஆபீசர் எப்படின்னு சொன்னா பொதுஜனத்தை யார் கேட்கிறது? செக் அடி நல்லா இருக்குடி. 5000 நல்லா இருக்கு. என்ன போலீஸ் அதனால தான் நல்லா இருக்குடி. தேங்க்ஸ். நான் புதுசா ஒருத்தர் வந்தேன் அன்னைக்கு. நானும் தான். என்ன எப்படி இருக்கு? நல்லா இருக்குடி. அப்படியே அவள் முதலியாரிட்ட மகள் இல்லை. சத்தமிடாம வா. என்னடி சொல்ற? நான் போய் பேச போறேன். நீ வாரியோ இல்லையோ உனக்கு ஒன்றும் விளங்காது. என்னடி சொல்ற? பின்ன என்னடி இத்தனை 1000 பேர் உள்ளுக்கு இருக்கீங்க, இவளை மட்டும் விட்டுட்டாங்களாண்டா? அப்புறம் என்ன சொல்றியோ? பின்ன இப்ப நீ கண்ணால பார்த்தனே நானே. சும்மா ஒரு அந்த பெடியில் இழுத்து வச்சு கதைச்சு பிடிச்சோண்டு இருக்கிறா. எனக்கு ஏண்டா அப்படி தெரியல? அந்த பிள்ளைய பார்த்தா அப்படிப்பட்ட பிள்ளை மாதிரி தெரியல. ஏன் கனகதை முதலியார் சொத்து சோத்தோட இருக்கிறாரல்லே, இவளே அந்த ஐயரம்மா விட்டு போய் தொங்கி கொண்டு இருக்கிறார். அங்கேயும் ஒரு குத்தியன் இருக்கிறான் இல்லே. ஐயோ, அவன் மூளை சொல்றான். மூளை சொல்றியோ? எனக்கிட்ட உனக்கு தான் மூளை கலண்டுட்டு கொண்டு கிடாக்குது. என்னப்பா சொல்ற? என்னவா இருந்தாலும் எங்களுக்காகத்தானே அடிபாட்டுக்கு போனதுகள் பாவங்கள் அடி. நாங்க வேணா அவைய போக சொல்லி சொன்னாங்க. நீ வேணுமெண்டா நல்லா நின்று கதைச்சு போடுவா. இந்த சனங்கள் குரல் எங்களையும் அப்படித்தான் சொல்லும். நான்
நல்லா நீ தமிழ் ஓமடி மலர்தான் அப்படி இருக்கிற எப்ப வந்த நீ நானே தான் இருக்கிறேன். நீ எப்படி கண்டிருக்கிற? என்னடி ஒரு மாதிரி பாக்குற? கேள்விப்பட்டேன் கடைசி யுத்தத்தில் இறந்து போயிட்டாரு. ஓமடி, நீ இந்த பொட்டத்தானே பாக்குற. ஆனா இது அது இல்ல. இது முதல்ல பொட்டே இல்ல. இது இந்த சமுதாயத்துக்கு வச்ச குட்டு. உனக்கும் அது விளங்கிடுச்சு. விதவைகள் என்றாலே விபச்சாரியா இருக்கும் என்றுதான் எங்கட சமுதாயம் நினைக்குதடி. எப்படி எங்க சமுதாயம் இப்படி மாறிச்சுது? யாருக்காண்டி அடி நாங்கள் போராடினாங்கள்? மலர், எங்கட சமுதாயத்துல பெண்ணியம் எப்பவும் பேசா பொருளா தான் இருந்துச்சு. அண்ணதான் எங்களை ஆயுதம் காவ வச்சு சாதனை புரிய வச்சு சரித்திரம் படைக்க வச்சார். ஆனால் இந்த உலகமே வியந்து பார்க்க செஞ்சார். ஆனா ஆனா இன்றைக்கு அந்த பலியிடத்துக்கே வந்து நிற்கிறான். அடியே, எங்கண்ட அரசியல்வாதிகள் கூட எங்களை போல ஆக்களுக்கு உதவுறதுக்கு முன் வேற இல்லையாடி? அவங்கள் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உத்திரம் செய்யாம இருந்தால் அதுவே போதும். வேலிய பயிரமீறக்கள் தாண்டி இங்க நடக்குது. மக்களை பற்றியும் எங்கட பிரச்சனையை பற்றியும் சிந்திக்கிறதுக்கு இங்க யாரடி இருக்கிறாங்க? எங்கும் சுயநலம், எதிலும் சுயநலம். அம்மா பள்ளிக்கூடத்துக்கு நேரம் போயிட்டு வாங்க போவோம். புறப்பெண் நேரம் இருக்குது, கொஞ்சம் போகலாம். அடியே, எங்கட படியணியில் இந்த சித்திரா அவள் இப்ப அங்கேயடி. அவள் என்ன செய்கிறாள்? சித்ரா சித்ரா சித்ரா, நீ அவளுடைய கதையை விடு. ஏனடி ஒரு மாதிரி இழுக்கிற? இல்லையடி, அவள் ஒரு சிங்கள ஆமைக்காரனோடு ஓடி போயிட்டாள். என்னது? உன்னோட சித்திராவோ? ஓ, நான் அதை நம்ப மாட்டேன் அடி. வடிவா தெரியுமே. அவள் என்ன செய்ய முடியும்? 3 பிள்ளைகளோட இருக்க இடம் இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒருத்தரும் உதவி செய்யல. அந்த ஆமிக்காரன் தான் உதவி செஞ்சவனா. அதுல இருந்து காதலாம். அப்படி கட்டுறதுன்னு சொன்னா எங்கட தமிழாளோட கட்டி இருக்கலாம் தானே அவள்? விதவையா இருக்கிற எங்களை கட்டிக்கிறதுக்கு யாரடி வர போறாங்க? வச்சுக்கிறதுக்கு என்றால் கன பேர் ரெடி, கட்டிக்கிறதுக்கு தான் யாரும் இல்லை. அது அவங்களோட பிரச்சனை என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் சாதி ரீதியான, சமய ரீதியான, சமுதாய ரீதியான மரபுகள் அப்படித்தானே அவங்கள வளர்த்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்காண்டித்தான் நாங்கள் 30 வருஷம் போராடி இத்தனை 1000 பேரை இழந்து இருக்கிறோம்ன்றதை நினைச்சா எனக்கு தலையே சுத்துதடி. கடவுளே, நீ இப்பதானே வந்திருக்கிற, போக போக உனக்கே விளங்கும். இல்லையடி, எனக்கு எல்லாம் விளங்கிட்டுது, நல்லா விளங்குது. இப்ப நீ வாரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் நடந்த சம்பவங்களே போதும், எனக்கு எல்லாம் விளங்குது. ராத்திரி கூட ஒரு கனவு கண்ட இப்படியெல்லாம் நடக்குமாண்டு நான் கற்பனையில கூட நெஞ்சு பார்த்ததில்லை. சரி, நீ இப்போ எங்க வலிக்கிறா? நான் ஒருக்கா ஏஜ் ஆஃபீஸில் போய் பதிஞ்சிட்டு வர வேணும், அதுதான் ஒருக்கா போயிட்டு வரவேன்ட்டு. நான் இவனை பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டு நானும் கூட வரேன். நீ தனியாக போகாத, நாங்கள் சேர்ந்தே போவோம். ஓமடி, எனக்கு துணியா இருக்கும். சொல்லி அவங்க இங்க கஷ்டப்பட தேவையில்லை. கோயிலுக்கு பிரச்சனை ஒருதான எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணாமல் விபச்சாரியா இருக்கும்போதுதான் சமுதாயம் நினைக்கிறது. கோவி கொண்டு காவிட்ட போட்டா அந்த ஐயம்மாவோட தொங்கிக் கொண்டிருக்கிறாளோ இருந்தாலும் எனக்கு உதவி எனக்கு உதவியா இருக்கு. எங்களோட
ஏன் கனகதை முதலே சொத்து சோத்தோட வசதியத்தான் இருக்கிறாரில்லே இவளே அந்த ஐயரம்மாவோட தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க தானே. You can't do anything. You can't do anything. You can't do anything. அன்புள்ள சரசம்மாவிற்கு நான் ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன். இது ஒரு முட்டாள்தனமான முடிவு என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது என்னுடைய முடிவு. எந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்று நான் வீட்டை விட்டு புறப்பட்டனோ, எந்த மக்களுக்காக போராடினோ, எந்த மக்களுக்காக சிறையில வாடினோ, அந்த மக்களை இனிமேல் என்னால காண முடியாது என்று கடந்த சில தினங்களில் உணர்ந்து கொண்டார். எந்த மக்களுக்காக போராடினமோ அந்த மக்களை எங்களை எட்டி உதைக்கிற நிலைமைதான் இன்றைக்கு காணப்படுது. அனுதினமும் அவமானங்களையும் அடிவருப்புகளையும் சுமந்து கொண்டு என்னால வாழ முடியாதுள்ளது. அதனால் தான் இந்த முடிவுக்கு வந்துள்ளேன். இதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எனது 2 கண்மணிகளையும் எனது 2 கண்மணிகளையும் சிறுவர் காப்பகத்தில் சேர்த்து விடுங்கள். அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக அமையட்டும். நீங்கள் காட்டிய அன்பையும் அரவணைப்பையும் எந்த ஜென்மத்திலும் மறவேன். நன்றி. இப்படிக்கு மலர்.
கொஞ்சம் அமைதியா இரு. முதல் இந்த தண்ணிய குடியப்பா. இந்த தண்ணிய குடி. ஒண்ணுமே இல்லை. இங்க பார். வாழ்க்கை என்றா 1000 இருக்குந்தான் பிள்ளை. தண்ணிய குடி. எதிர் நீச்சல் போட வேணும் அம்மா. சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டு நாங்கள் ஒரு நாள் பயந்து ஓடக்கூடாது. அதை நாங்கள் தட்டி கேட்க வேணும். அதை சரிப்படுத்த வேணும் பிள்ளை. சரி, பாலங்களை விட்டுட்டு போக அப்படி அடி மனசு வந்தது. என்ன கூட நம்பிக்கை இல்லாம போச்சு. என்ன மன்னிச்சு கொள்ளுங்க சரசம்மா, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. இனிமேலுக்கு நான் இப்படி செய்ய மாட்டேன். இனிமேலுக்கு நான் செய்ய மாட்டேன் இப்படி. நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. தயவு செய்து இனிமேல் இப்படியான பிள்ளையான முடிவுக்கு போக மாட்டேன். இனிமேலுக்கு நான் செய்ய மாட்டேன் சரசம்மா, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. பிள்ளை இங்க பார். நாங்கள் எங்கட இனம் விடுதலை அடைய வேணும் என்று எத்தனையோ இழந்தம் பிள்ளை. ஆனா எங்கண்ட சமூகம் தன்னை திருத்தி கொள்ளாத வரைக்கும் எங்கண்ட இனம் விடுதலை அடைய போறதில்லை அம்மா. நீ போராட வேணும் பிள்ளை. சமூக விடுதலை இன விடுதலைக்காக மட்டுமில்லை அம்மா, நீ சமூக விடுதலைக்காகவும் போராட வேணும். அது உன்னால முடியும் பிள்ளை. உன்னால கண்டிப்பா முடியும். அது உன்ற கடமையும் கூட. இவளுக்கு என்ன செய்யலாம்? நீ பிள்ளை ஒருக்க நாளைக்கு சர்ச்சுக்கு போய் அங்க ஃபாதரை சந்தியம்மா. அந்த மனுஷன் கட்டாயம் நிச்சயம் உனக்கு நல்ல வழிகாட்டுவார். அந்த மனுஷன் ஒரு தெய்வம் அடி பிள்ளை. நிச்சயம் உனக்கு நல்ல வழிகாட்டுவார். நீ ஒன்றுக்கு யோசிக்காத பிள்ளை. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் மாறுபாடான தர்க்கங்கள் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமும் பலவித இச்சைகளிலும் விடுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? சீருடைகள் நாம் தரித்து தெருவெல்லாம் ரோந்து வந்து போர் முரசம் கொட்டி வந்த புறம்போக்கு இராணுவத்தை புலியாக புறப்பட்டு போராடி நாம் துரத்த எமதருமை என்னவென்று எங்கள் சனம் பாராட்ட எங்களினம் வாழவென்று எதிரி முகாம் தேடிச் சென்றோம். ஹெட்டப்பர் கூட்டமெல்லாம் எமை காட்டி ஏப்பம் விட வல்லரசுகள் ஒன்று சேர்ந்து வல்லூராய் பறந்து வர எல்லோரும் ஒன்றாகி எமை நோக்கி ஓடி வர எங்கள் மனபாலரும் இனியமில்லை என்று ஆகிவிடும். இந்த நிலையாகும் என்றும் நாம் மண் காத்த மகளாக மாவீரர் மனைவியாக மானமுள்ள வேங்கையாக ஊர் போற்றும்
கனவுகள் அத்தனையும் கற்பனைகள். எந்த இனம் வாழவென்று இந்த நிலையானோமோ, எந்த இனம் வாழவென்று இந்த நிலையானோமோ, அந்த இடம் இங்கு இல்லை. சொந்த இடம் அங்கும் இல்லை. சொல்லியல யாரும் இல்லை. மகளே எப்ப வெளியில வந்த? நீர் என்ன சொல்ல வாரீர்கள்? பட் this is the reality, the bitter truth. எப்படி ஃபாதர், எப்படி ஃபாதர் எங்களுடைய சமூகம் இப்படி மாறிச்சு? நாங்கள் என்ன தப்பு செய்த? நாங்கள் ஏன் எல்லாரும் எங்களை வெறுக்கினோம் ஃபாதர்? எங்களோட வாழ்க்கை முறையில, சமூக கட்டமைப்புல அறம், மனிதாபிமானம், சமத்துவம் எல்லாம் வெறும் தாய் சொல்லில மட்டுமே இருந்தது. சமயம், சாதியம், தராதரம் இந்த ஏற்றத்தாழ்வுகளால எங்களோட சமூகம் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில மக்கள் சுயநலவாதிகளாக இப்படிப்பட்டவை காண்டியாமா ஃபாதர்? நாங்கள் எங்களுடைய அண்ணாக்களை இழந்தோம். எங்களுடைய அண்ணாக்கள் ஆயிரம் ஆயிரமா தங்களுடைய உயிரை ஆகுதியாக்கினது. இப்படிப்பட்டவை காண்டியா ஃபாதர்? நாங்கள் எங்களுடைய உயிரை கொடுத்து போராடினாங்க. ஆண்டவன் ராஜ்யத்துல சத்தியத்துக்கான போராட்டம் என்றைக்குமே தோற்றது. அது நிச்சயம் ஜெயிச்சே தீரும். அது சரி, என்ன விஷயமா வந்த? நான் இப்ப என் அப்பாவோட இல்ல ஃபாதர். நான் சரசம்மாவோட தங்கி இருக்கிறேன். ஆனா அவாக்கு பேரமா இருக்கிறதுல எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்ல ஃபாதர். தயவு செய்து எனக்கு ஒரு வேலை எடுத்துட்டாங்க ஃபாதர். ஆனா நான் இது எனக்காண்டியோ என் வாழ்க்கைக்காண்டியோ கேட்க இல்லை. நான் போராட வேணும் ஃபாதர், நான் போராட வேணும். எங்கண்ட மக்களுண்ட அறியாம புரியாம தெரியாம எல்லாத்தையும் எதிர்த்து நான் போராட வேணும் ஃபாதர். என்னால முடியும் ஃபாதர். ஆனா எனக்கு கொண்ட உதவி தேவை ஃபாதர். Very good. Yes, I really appreciate your thoughts. Yes, we should break the social barriers. Yes, we should act. We must fight. ஆண்டவன், ஆண்டவன், நான் கூப்பிட்டது அந்த கடவுளை. இவன் தான் இந்த சர்ச்சோட அட்மினிஸ்ட்ரேட்டர். என்ன அப்படி பார்க்கிறீங்க? Yes, he lost one of his eyes in the battle. Now he is partially blind. ஆனா இவன் தன்னோட நம்பிக்கையை இழக்கி, இவன் என்னுடைய நம்பிக்கை. நான் இவனுக்கு வச்ச பேர் ஆண்டவன். ஆண்டவன் பிள்ளையோட பேர் நலன். உன்ன மாதிரி ஒரு முன்னாள் போராள். இனி இங்கதான் பேர். இவன் கூட்டிக்கொண்டே எல்லா வேலையை பார்த்து ஒழுங்கா போயிட்டு இருக்கு.
Mr. Das, welcome, welcome. Think twice. Helping in hand. Am I right? Take a seat, take a seat. எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? ஏதோ இருக்கிற ஆண்டவன் புண்ணியத்துல. சொல்லுங்க, லண்டன்ல என்ன புதுனம்? உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி போகுது? ஓ, எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நல்லா போகுது. இந்த விதவைகள் மறுமணத்தை ஊக்குவிக்கிற தாலி ப்ராஜெக்ட், இட்ஸ் a wonderful idea. We must focus on social issues. சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்ல தான் நாங்கள் கூட கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் ஃபாதர், சமூகத்துல தங்களைத்தான் பெரியாக்கள் என்று சொல்றதில் ஒருத்தரும் இந்த ப்ராஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா தெரியலையே ஃபாதர். ஏன் ஃபாதர்? மிஸ்டர் தாஸ், நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, அவர் வெறும் வாய்ச்சொல்லில் வீரரடி. மிஸ்டர் தாஸ், இந்த ப்ராஜெக்டை நீங்கள் செய்ய வெளிக்கிட்டதே பெரிய விஷயம். I know it's a very challenging project and a sensitive project too. Breaking the barriers is not an easy task, but it will work. Would take some time. வேற உங்களுக்கு இங்க எப்படியான உதவிகள் தேவைப்படுது ஃபாதர்? அதில் சொன்னீங்கன்னு சொன்னா நாங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். Thank you. The list is endless, Mr. Das. இங்க வந்து விதவைகளோட பிரச்சனை, வேலையில்லா பிரச்சனை, ஊனமுற்றவர்களோட பிரச்சனை, வறுமை, இளைஞர்களோட வன்முறை, சமூக சீர்கேடு, இப்படி கன பிரச்சனைகள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இங்க உள்ள அரசியல்வாதிகள் என்ன செய்யணும் ஃபாதர்? That's a good question. Mr. Das, நான் ஓப்பனாவே சொல்றேன், இங்க நடக்கிற அரசியல் வாக்கு வங்கி அரசியல், பங்குரோத்து அரசியல். பதவிக்கு வந்த உடனே சொகுசுக்காருக்கும் சொகுசு வாழ்க்கைக்குமாக ஆசைப்படினவை ஒழிய பாதிக்கப்பட்ட மக்களை பற்றிய சிந்தனை, ஒரு கரிசனை அவைக்கு இருக்கிறதா தெரியல. மக்களிட அறியாமையில அவ குளிர்காய நிக்கணும். அப்போ ஃபாதர், வடமாகாண சபை வந்து 3 வருஷங்கள் ஆகுது. அவைகள் என்ன செய்தோன்றிருக்கேன்? நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றி வச்சிருக்கிறார். என்ன என்று சொல்றது, மத்திய அரசாங்கம் அனுப்பி வச்ச நிதியே அவைக்கு திருப்பி அனுப்புற பரிதாப நிலையில நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் சமயங்களிடையேயும் சமூகங்களிடையேயும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். அதனால ஃபாதர், நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் தப்பா எடுத்துக்கொண்டு இருக்க மாட்டீங்கன்னு சொன்னா நான் அதை உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். ஓ, திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். 1000 தடவை படிச்சிருப்பேன், இன்னும் 1000 தடவை படிப்பேன். I love திருவாசகம். Wonderful. Thank you, Mr. Das. Thank you. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பாதிரியராக இருந்தும் எப்படி ஃபாதர் உங்களுக்கு மற்ற மதங்களையும் படிக்க மதிக்க நேசிக்க முடியுது? மிஸ்டர் தாஸ், நான் ஒரு பாதிரியாரா இருந்தாலும் நானும் ஒரு சராசரி மனுஷன் தானே. மக்களுக்கு நல்லதை போதிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கல, உங்களுடைய அணுகுமுறை சற்று வித்தியாசமா இருக்கு இல்லையா ஃபாதர்? மிஸ்டர் தாஸ், எந்த மார்க்கம் என்றாலும் அடிப்படையில ஒரே கருத்தை தான் சொல்லுது. நான் எல்லா மதங்களையும் படிச்சிருக்கேன். அந்த மதங்கள்ல உள்ள நன்மைகளை, நல்ல கருத்துக்களை மக்களுக்கு போதிக்கிறேன். That's all. அது சரி ஃபாதர், இந்த மக்களுக்கு எப்ப விடிவு வரும்? That's a good question. Think twice. Think twice. நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும், செயற்பட வேண்டும்.
We can't be intellectual idiots anymore. We must act. We must act. Bharat! தாஸ் ஆண்டவா போய் சரசமா கூட்டி கொண்டு வா. யார் ஃபாதர் மேன்? பாரதி யார் இவன்? லெப்டினன்ட் கர்னல் பாரதி. இவன் எப்படி இப்படி போன? தலைமுறைய வேதம் சொல்லி கொடுத்த ஆச்சாரமான ஐயர் குடும்பம். இவன் பாட்டனார் நடந்து போனா ஊரே காலில் விழுந்து கும்பிடும். அப்படிப்பட்ட குடும்பம். ஆனா இன்றைக்கு ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாம தவிக்குது. எப்படி ஃபாதர் நாங்கள் இதுன்றது? மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில ஃபைனல் இயர்ல போராட்டத்துக்கு போனான். அரசியல் துறையில முன்னுக்கு வந்தான். நிறைய பேச்சுவார்த்தைகள் சமாதான வார்த்தைகளுக்கெல்லாம் போயிருக்கிறான். என்ன டைம் அடிக்கடி வந்து அட்வைஸ் கேட்பான். ஆங்கிலமும் நல்லா கதைப்பான். கடைசியில உள்ளுக்க போனான். வரைக்க இந்த நிலையா ஆயிட்டான். இவனை இப்படி விடையிலாது ஃபாதர். இவனை நாங்கள் டாக்டர்கிட்ட காட்டலாத. எத்தனை பேர் காட்டலாம் மிஸ்டர் தாஸ், காட்டலாம். ஆனா காசு, அதுதான் பிரச்சனை. காசு நான் தாரன் ஃபாதர். என்ற சொந்த காசுல தான். Are you sure? Yes, please do it something, Father. Mr. Das, I really appreciate this. Thank you, Father. Thank you. Thank you. இன்னும் கொஞ்சம் தண்ணி. பாரதி என்ன நடந்தது இந்த மகனுக்கு? ஃபாதர் என்ன நடந்தது? பாரதி ஃபாதர் வளமை போலதான் வெளியில போயிருக்கிறான். ரோட்டுல ஆபிக்காரனை பார்த்துட்டு பயந்து ஓடியாந்து இப்படி விழுந்து போய் கிடக்குறான். கடவுளே, எப்பதான் இந்த நிலைமை மாறப்போகுதோ? இவனுக்கு ஒரு விடிவு காலம் பெறாதா? சரசம்மா, இவனுக்கு விடிவு காலம் வந்துட்டது. இவர் மிஸ்டர் தாஸ் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன். அவர் பாரதியை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்ட வேணும். அவனை மீண்டும் பழைய பாரதியா கொண்டு வர விரும்புறேன். அதுக்கான சிலவையும் நானே ஏற்றுக்கொள்றேன். உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருக்கு? தம்பி, நீ மகராசனா இருப்பாடா. என்ன பிள்ளை இருந்தது ஒரே ஒருத்தன் பாரதி மட்டும்தான். இவனும் இப்படி போட்டான்னு நான் கும்பிடாத தெய்வம் இல்லை. நீதான் நம்பி அந்த கடவுள் மாதிரி வந்திருக்கிற. அம்மா, பெரிய பெரிய வார்த்தை ஒன்றும் சொல்லாதீங்க. இவனுக்கு என்ன நடந்தது மட்டும் ஒருக்கா விளக்கமா சொல்லுங்க. சொன்னா நம்ப மாட்டேன். சரியான கட்டிக்காரன். அவன் இயக்கத்தை கண்டு போய் அங்க கடைசியில அமிக்காரங்க பிடிச்சு போட்டாங்க. அங்க இருக்க ஒரு பட்டு ஒன்றை விரும்பி இருந்தவன். அவனையும் கோதாரி விடுவாங்க. அவன் கண்ணுக்கு முன்னால் சீரழிச்சு கொண்டு போட்டான். அதை நேரில் பார்த்து இப்படி போனானா? இதெல்லாம் அவனோட இருந்த படியங்கள் சொல்லித்தான் ஐயா எனக்கே தெரியும். சரியம்மா, நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. காசை பற்றி யோசிக்காதீங்க. கொழும்புக்கு கொண்டு போற ஏற்பாட்டை செய்யுங்க. மிச்சம் எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க அம்மா. அப்பா, நான் கும்பிட்ட தெய்வங்கள் என்ன கைவிடல. தம்பி, நான் மனசு நிறைஞ்சு சொல்றேன். அப்போ நீ நல்லா இருப்பாடா. நீ நல்லா இருப்பா தம்பி. சரசம்மா, கொஞ்சம் பொறுமையா இருந்து. பாரதி மீண்டும் பழைய பாரதியா மாறதுக்கு நானும் பிரார்த்திக்கிறேன். உங்களோட பிரார்த்தனையும் வீண்போவார். கொஞ்சம் பொறுமையா இருக்கும், அமைதியா இருக்கும். மிக்க நன்றி ஃபாதர். அந்த நம்பிக்கையில தான் ஃபாதர் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மிக்க நன்றி ஃபாதர். துளைச்சி புத்தகத்தில் உள்ள எழுத்தெல்லாம் வலிஞ்சு
എന്റെ ചെല്ലങ്ങൾ കുളപ്പടി ചെയ്തനിങ്ങളോ നല്ല சரி நீங்க ஓடி போய் விளையாடுங்க அம்மா கொஞ்சம் ஏலாம இருக்குது கழிச்சு போனேன் இதுல இருப்பேன் மலரு எப்ப வந்த நீ இப்பதான் வந்தேன் அப்பாக்கு இப்ப எப்படி அப்பா காண்டவன் ஒரு காலை எடுத்து போட்டாங்க ஒரு கண்ணுல ஏதோ பிரச்சனையா என்ன நடந்தது மேல அப்பா தோட்டத்துக்குள்ள வேலையாக்கள் 2 வேலை செய்து கொண்டு கழிச்சு கொண்டு இருந்தவராம் அந்த நேரம் பார்த்து மிதிவடிக்குள்ள காலை வச்சுட்டாராம் என்ன கதை இது அவங்களை ஏதோ மிதிவடி எல்லாம் எடுத்து முடிச்சு போட்டு வேண்டிய சொன்னவங்க என்ன கதை மழை விட்டாலும் தூவாளம் விடாத கதை மாதிரி இல்லை கிடக்கு எடுத்து போட்டேன்னு தான் சொன்னவங்க அது ஏதோ அங்க ஓலைக்குள்ளியத கிடந்ததாம் அப்பாவுக்கு சரியா ரத்தம் போயிட்டுதான் ஆண்டவன் பொருந்தரனே பொருந்த இல்லையா நல்ல காலம் நான் போய் மாலா கூப்பிட்டுல நான் போனது என் ரத்தம் பொருந்திட்டது பாவம் மனுஷன் தப்பிட்டார் ஏதோ உண்மை வீட்டால கத்தி விட்டவர நீரும் காப்பாத்தி போட்டீர் ஆண்டவன் 1000 சொன்னாலும் அப்பா அப்பா தானே அது சரி நீரே இப்ப அவசரப்பட்டு வந்த நீ எத்தனை நாளைக்கு தான் பிள்ளைகளை உங்களோட விட்டுட்டு நிக்கிறது அது மட்டும் இல்ல நான் தான் ரத்தம் கொடுத்தேன்னு சொல்லி அப்பாக்கு தெரிஞ்சா தெரிய முதலே நான் வலுக்கிட்டு வந்துட்டேன் ஏன் மலர் அப்பா மாறி இருக்க மாட்டார் ஆண்டவன் நான் தான் ரத்தம் கொடுத்தேன்னு தெரிஞ்சா அத கூட ஒரு அவமானமா தான் நினைப்பார் இந்த நூற்றாண்டிலும் எங்கட சரம் இப்படிதான் இருக்குது பாருங்க அது சரி என்ன நீங்கள் ஏதோ கனகாலம் பழகின மாதிரி விடுத்து விடுத்து கேள்வி கேட்டு நிக்கிறீங்க நான் பாருங்க நானும் கதையில கேட்க மறந்துட்டேன் என் பிள்ளைகள் குளப்படி செய்தவியே அவையில வடிவா பார்த்து கொண்டதுக்கு தேங்க்ஸ் ஆண்டவன் அச்சுமையான பிள்ளை ஓ மலர் உம்மோட பழகி கொஞ்ச காலம்தான் ஆனால் ஏதோ யுவங்கள் மாதிரி தெரியுது உம்மோட பிள்ளைகளோட பழகிக்க இந்த பிள்ளைகள் ஞாபகம் தான் தருகுது மனுஷி பிள்ளைகளுக்கு கூட கடமை கூட செய்ய முடியல அடக்கம் கூட செய்ய முடியாத பாவி நான் சாரி ஆண்டவன் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க உங்களோட கவலையால நான் கிளறி விட்டுட்டேன் போல கிடாக்கு இல்ல மலர் நீ இங்க வந்த பிறகுதான் எனக்குள்ள இருக்கிற இதயம் திரும்ப அடிக்குது உம்மோட சிரிப்பு உம்மோட பிள்ளைகள் இந்த கலகலப்பு பார்க்க உலகம் இன்னும் அழியலை என்று தெரியுது காலம் முழுக்க உம்மோட பிள்ளைகளோடைய விளையாட வேணும் போல இருக்கு மேல மழலை குறும்பு இது எல்லாம் பார்க்க உலகம் இன்னும் அழியலை என்று தெரியுது என்ன ஆண்டவன் ஏதோ எல்லாம் கதைக்கிறீங்கள் ஓ மலர் எனக்குள்ளே ஒரு மாற்றம் தெரியுது ஒரு ஃபீலிங் வருது ரெண்டைக்கு அந்த குப்பிய காட்டி வச்சனோம் ஆட்டையிலிருந்து மதக்கட்டியாத்தான் இருந்த ஆனால் நீங்கள் இங்க வந்தையிலிருந்து ஒரு புது உலகத்தை பார்க்கிற என்ன ஆண்டவன் குழம்பி போய் ஏதோ எல்லாம் கதைக்கிறீங்கள் ஓ மலர் காலம் முழுக்க உன்ற பிள்ளைகளுக்கு அப்பாவை இருக்க வேணும் போல இருக்கு உம்மோட சேர்ந்து வாழ வேணும் போல இருக்கு I love you மலர் 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 நில்லு இந்த கண்ணீர்
கண்ணில்லா கபோதிக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்க கூடாது. என்ன மன்னிச்சு கொள்ளு, என்ன மன்னிச்சு கொள்ளு. கோவப்படாது. I'm very sorry. அட பிள்ளைங்களா, சண்டை பிடியாதேங்கோ, சண்டை பிடியாம விளையாடுங்கோ, தயவு செய்து சண்டை பிடியாதேங்கோ. அது சரி மலர், என்ன விடும், நான் இப்படியாது இருந்துட்டு போறேன். ஆனா நீர் இந்த சமுதாயத்திலே ஒரு பெண், நீர் ஆம்பளை துணை இல்லாம வாழ்ந்துட முடியாது. அவளுக்கு தாலிதான் வேலி. நீர் உமக்காவிட்டாலும் உம்மோட பிள்ளைகளை காண்டித்தானும் நல்லா யோசியும் மலர், நல்லா யோசிச்சு சொல்லும். நான் உமக்கு தோதான ஒரு ஆளை பார்த்து ஃபாதரோட பேசி நான் சேர்த்து வைக்கிறேன். ஏதுன்னு நான் தப்பா பேசி இருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளும் மலர், என்ன மன்னிச்சு கொள்ளும். நான் வாரம் போயிட்டு பிள்ளைங்கள் பேருந்தையும் சண்டை பிடிக்கிறீங்களே, சண்டை பிடிக்காம தயவு செய்து விளையாடுங்கோ, சண்டை பிடிக்காதேங்கோ, இஞ்சால வாங்கோ. ஆண்டவன் ஒரு நிமிஷம். நானும் வேற கூப்பிட்ட மாதிரி எனக்கு கிடந்தது. பெருமூச்சோட திரும்பி பார்த்தேன். ஃபாதர், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க ஃபாதர், ஃபாதர் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. ஃபாதர், நான் ஒன்றும் தெரியாத பாவி. My dear children, நீங்கள் கடவுளோட குழந்தைகள். நானே இந்த விஷயமா உங்களோட கதைக்கணும் என்று யோசிச்சு கொண்டிருந்தேன். ஆனா அந்த ஆண்டவனா பார்த்து உங்களை சேர்த்து வச்சுட்டான். அது சீக்கிரம் உங்களை கல்யாணத்தை நடத்தி வைப்போம். சந்தோஷம் தானே? மிஸ்டர் தாஸ், ஒருக்கா ஏஜென்ட் சேர்ச்சுக்கு ஒருக்கா வர முடியுமா? ஓகே, தேங்க்யூ. Oh, thank you, Mr. Das. That was quick. Yeah, thank you for coming.
என்ன சார் அவசரமா கூப்பிட்டீங்க? ஓ, நான் உங்களை அவசரமாக வர சொன்ன காரணம், அரசாங்கத்துக்கு நான் கொடுத்த 40 நாள் கெடு நாளையோட முடிய போகுது. இதுவரை எந்த சாதகமான பதிலும் கிடைக்கல. அதால நான் இந்த உண்ணாவிரதத்தை தொடங்குறதா இருக்கிறேன். ஃபாதர், நான் ஒன்று சொன்னா நீங்கள் தப்பா எடுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. நாங்கள் 30 வருஷமா அஹிம்சை முறையில போராடணும். 30 வருஷமா ஆயுதமேந்தி போராடணும். ஆனால் நீங்கள் மீண்டும் அஹிம்சை முறையில போராட வலிக்கிட்டு இருக்கிறீர்கள் ஃபாதர். இது எந்த வகையில எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்று எனக்கு தெரியல ஃபாதர். That's a good question, Mr. Das. Do we have any other options? Huh? Tell me, can we stop all this? எனக்கு என்னவோ நீங்கள் அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துட்டீங்கள் என்று எண்ண தோன்றுது. மிஸ்டர் தாஸ், அன்றாடம் என்னட்ட வந்து எந்த சொந்தங்களை மீட்டு தாருங்கோ, எந்த உறவுகளை மீட்டு தாருங்கோ என்று கேட்கிற மக்களுக்காக நான் பல விதத்தில் போராடி பார்த்துட்டேன். எந்த பலனும் இல்லை. கடைசி ஆயுதமா நான் இந்த உயிரை எடுக்க போறேன். பட் you know my health, I'm going to start counting my days. அது சரி, நான் கூப்பிட்ட இன்னொரு விஷயம் சொல்லுங்க ஃபாதர். I need a favor from you. You know Mallory and Aandavan? Yes, they are in love. அவர்களுக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வச்சு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்றி கொடுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு உங்களோட திங்க் டுவைஸ் தாலி ப்ராஜெக்ட் மூலம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க இயலுமா? நான் கண்மூடுறதுக்கு இடையில இதை பார்க்க வேணும். என்ன ஃபாதர், இதை கூட நான் செய்ய மாட்டேனா சார்? ஃபாதர், உடனே நான் ஏற்பாடு செய்கிறேன். டோன்ட் வரி ஃபாதர், லீவ் இட் டு மீ. Thank you. I really appreciate it. Thank you. எல்லோருடைய நன்மதிப்பையும் அன்பையும் பெற்ற எமது ஃபாதர் இன்று 8வது நாளாக நீர் கூட அருந்தாது உண்ணா நோன்பு இருக்கின்றார். அவருடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த மலர் ஆண்டவன் தம்பதிகளுக்கு திருமணத்தை அவசரமாக ஏற்பாடு செய்துள்ளேன். அவர்கள் இருவருடைய திருமணத்தையும் ஃபாதர் முன்னிலையில் நடத்தி வைப்பார். அத்துடன் லண்டன் திங்க் டுவைஸின் தாலி திட்டத்தின் மூலம் இங்கு மறுமணம் புரிந்த தம்பதிகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு 2 லட்சம் ரூபாய் காசோலை அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. எந்த மகளுக்கு ஒருத்தருக்கு காசு கொடுக்க தேவையில்லை. எந்த சொத்துண்ட வாரிசு அவள்தானே. பிறகு யாருக்கு எந்த காசு எல்லாம் அவளுக்கு தான் எல்லாம். அப்பா சமுதாயம் பட்டின வரட்டு கௌரவம் உண்டு. புதகுழிக்க நீங்க விழுந்துட்டீங்க, இனி எழுப்ப மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த ஆண்டவன் உங்களோட ஞான கண்ணை திறந்துட்டாரப்பா.
பல்ஸ் வந்து சரியான வீக்கா போய் கொண்டிருக்கேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ